அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூன் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் மற்றும் கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் சேருகின்ற மிகவுமே அற்புதமான ஒரு நாள். ஒட்டுமொத்த கடனும் தீர மிகவும் எளிமையான வழிமுறையை பார்க்க போறோம். ஒரே ஒரு பிரியாணி இலை இருந்தால் போதும், கோடி கடனும் காணாமல் போகும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடனை தீர்க்கக்கூடிய எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள், தாந்திரீக முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவுமே எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு தாந்திரீக முறை. இந்த தாந்திரீகம் செய்ய போறவங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள், சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க நாளைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இப்ப கணவர் கடன் வாங்கியிருக்காருன்னா மனைவி நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மனைவி கடன் வாங்கியிருக்காங்கன்னா கணவர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். அந்த குடும்பத்திற்கே அது கடனை தீர்க்கும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்தமும் வைகாசி விசாகமும் சேருகின்ற மிக மிக விசேஷமான நாள். சோ நாளைய தினம் நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்திற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த மைத்ரேய முகூர்த்தம் நேரம்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இக வாழ்க்கையில் நம்முடைய கடன் தொல்லை நீங்கணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருள் பூரணமாக தேவை. 9 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த நேரம் தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். அதாவது மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம். அதே போல விருச்சக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேரும் நேரத்தை மைத்ரேய முகூர்த்த நேரமாக நம்ம எடுத்துக்கிறோம். தோராயமாக ஒரு மாதத்தில் 2 மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு கிடைக்கும். இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நம்ம வாங்கி இருக்கக்கூடிய கடன் தொகையில் கொஞ்சம் திருப்பி செலுத்தினாலும் கூட அந்த முழு கடனும் மிக விரைவாக அடையும். டைரக்டா நம்ம கேஷா தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. இப்பெல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இருக்கு. சோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கூட நம்ம செஞ்சுக்கலாம். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதுல ஒரு 500 ரூபாயை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நம்ம திரும்பி செலுத்தினாலும் கூட போதும். அந்த முழு கடனும் மிக விரைவாக அடையும். அதே போல நகைகள் நீங்க அடமானம் வச்சிருந்தாலும் கூட இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் அதற்கான வட்டி தொகை அல்லது அசல் தொகையை கொஞ்சம் நீங்க திரும்பி செலுத்தினாலும் கூட போதும். அந்த நகையை உடனடியாக மீட்க முடியும். அந்த அளவிற்கு ஆற்றல் வாய்ந்த நேரம் தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். சரிங்க, நாளைய மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடனை தீர்க்கும் இந்த தாந்திரிகத்தை பார்க்கலாம். முதல் விஷயம், நாளைய தினத்திற்கான மைத்ரேய முகூர்த்த நேரம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணி 43 நிமிடங்கள் முதல் மாலை 6 மணி 54 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இந்த நேரத்திற்குள்ள தாங்க நம்ம செய்யணும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஒரே ஒரு சுத்தமான பிரியாணி இலை நீங்க எடுத்துக்கோங்க. இதை பிரிஞ்சு இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். அந்த பிரியாணி இலையில் செவ்வாய் பகவானுடைய சூட்சமமான திருநாமம் பீஜாட்சரத்துடன் நம்ம எழுதிக்கணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் கிரீம் பௌமாய நமக அப்படின்னு எழுதிட்டு அதற்கு கீழே உங்களுடைய மொத்த கடன் தொகை எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை எழுதிட்டு தருகன்னு நம்ம எழுதணும். நான் ஒரு உதாரணத்திற்கு 5 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேங்க. ஓம் கிரீம் பௌமாய நமக 5 லட்சம் ரூபாய் தருக, அவ்வளவுதாங்க. இதை ரெட் கலர் பென்ல தாங்க எழுதணும். செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் சிவப்பு. நீங்க பேங்க்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு தனியார் கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, நகைகளை ஒரு 2 லட்சம் ரூபாய் அடமானம் வைத்திருக்கீங்கன்னா மொத்தம் 12 லட்சம் ரூபாய். சோ 12 லட்சம் ரூபாயை இந்த இடத்துல நீங்க எழுதணும். எவ்வளவு கடன் இருந்தாலுமே மொத்தமாக சேர்த்து ஒரே பிரியாணி இலையில் இது போல நீங்க எழுதிக்கோங்க. பிறகு பிரியாணி இலையில் நாம் எழுதியிருக்கும் இந்த வார்த்தைகளை
9 முறை சொல்லணும். ஓம் கிரீம் பௌமாய நமக 5 லட்சம் ரூபாய் தருக. இது போல 9 முறை நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை சொல்லுங்க. பிறகு இந்த பிரியாணி இலையை ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. அல்லது பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம். அல்லது பூஜை அறையில கூட நீங்க வைக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இதை செய்து வைத்த சில நாட்களிலேயே உங்களுடைய மொத்த கடனும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கடன் மொத்தமும் தீர்ந்தவுடன் இந்த பிரியாணி இலையை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரம் வேணாலும் நீங்க எரிக்கலாம். வீட்டுக்குள்ள அல்லது வெளியேன்னு எங்க வேணாலும் வச்சு எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கிரீன் ஜேட் கல். அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த கல்லை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தும். குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த கிரீன் ஜெட் கல்லை வாங்கி பணம் வைக்கும் இடத்துல வச்சு பாருங்க. ₹1 கூட கடன் மிச்சம் இருக்காது. இதை தாண்டி இந்த கல்லை வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடி ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற வாக்கியத்தை நம்ம சொல்லிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளுமே பணவரவை அது ஏற்படுத்தும். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது ரோஸ் குவார்ட்ஸ் கல். இது ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நீக்கக்கூடியது. அதாவது உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. கணவன் மனைவி, காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உண்மையான உறவுகளுக்கும் இதை நீங்க பயன்படுத்தலாம். இதை தாண்டி நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, அந்த இடத்துல உயர் அதிகாரிகள் யாராவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அல்லது உங்க மேல ஏதோ கோபத்தை காட்டுறாங்கன்னா அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க யூஸ் பண்ணலாம். எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா இந்த கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சு விரல்களால நீங்க மூடிக்கணும். பிறகு 5 முதல் 10 நிமிடங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும். உதாரணத்திற்கு சொல்றேன் பாருங்க. அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல நம்ம சொல்லணும். இப்படி செய்யும் போது அந்த நபருக்கு உங்கள் மீது உண்மையான அன்பும் பாசமும் தோன்ற ஆரம்பிக்கும். ஒரு நல்ல புரிதல் அந்த இடத்துல ஏற்படும். எவ்வளவு பெரிய மனஸ்தாபம், பிரச்சனை காரணமாக பிரிந்திருந்தாலும் கூட அவங்களாகவே உங்ககிட்ட வந்து அன்பாக ஆசையுடன் பேசுவாங்க. மூன்றாவதாக நம்ம பார்ப்பது அமெத்திஸ்ட் ஸ்டோன், செவ்வந்திக்கல். நம்முடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, அதை விரைவாக நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வந்தி கல்லுக்கு உண்டு. இந்த கல் இளம் ஊதா நிறத்தில் இருக்கும், லைட் வயலட் கலர்ல இருக்கும். இந்த கல்லை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா உங்களுடைய வலது உள்ளங்கை, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சு விரல்களால மூடிக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்டதை போல இப்ப நீங்க ஃபீல் பண்ணணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, நீங்க சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடு உண்மையாகவே நீங்க வாங்கிட்டீங்க அல்லது உங்களுடைய சொந்த வீட்டை நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னா எந்த அளவிற்கு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா நீங்க கொண்டு வரணும். இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. சந்தோஷத்துல உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வரணும். அந்த அளவிற்கு ரியாலிட்டியா நீங்க ஃபீல் பண்ணணும். நம் கையில் இருக்கும் இந்த கல் நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லும். இது போல உங்களுடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த உணர்வுகளை கொண்டு வரணும். 5 நிமிஷம் அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க. இது போல தினமும் நீங்க செய்யும் போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிரடியான பணவரவையும் முக வசியத்தையும் கொண்டு வரக்கூடிய லக்ஷ்மி சங்குமாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்குமாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த லக்ஷ்மி சங்குகளால் ஆன மாலையை நாம் அணியும் போது நம் உடலிற்கும் மனதிற்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். இந்த சங்குகள் நம்முடைய உடம்பில் படப்பட நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். பணவரவு ஏற்படுவது மட்டும் கிடையாதுங்க, நல்ல முக வசியத்தை கொடுக்கும். முகம் பொலிவாக மாறும். எந்த இடத்துல நம்ம உதவிகள் கேட்டு போனாலும் அந்த உதவிகள் உடனடியாக கிடைக்கும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்துல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே அணியலாம். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த சங்கு மாலையை அணியலாம். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையுமே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், பலன் கிடைக்க
கிடைக்கணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. நாளைய தினம் ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் சிறப்பு பூஜை நடைபெற போகுதுங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஆர்டர் கொடுத்திருக்கீங்க. இந்த பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.